காய்ஸ் வெல்கம் பேக் டு அம்மா ஃபார்ம் தேனி. ஸோ நானும் அம்மா பார்த்தீங்கன்னா சரி வெளியே போகலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி போகிற வரல அம்மாச்சி இங்கே வேலை செஞ்சுருந்தாங்க தோட்டத்தில். ஸோ அவங்க பார்த்துட்டு போகலாம் சொல்லிட்டு நானும் என் அம்மாவும் இங்கே வந்திருக்கோம். காய்ஸ் சரியான வெயில், காய்ஸ் சரியான வெயில், உச்சி வெயிலில் போயிட்டுருக்கோம் நடந்து. இந்த வெயிலில் அம்மாச்சி வேலை செய்கிறாங்க. அவங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்காங்க பாருங்கள், வந்துட்டு இருக்காங்க. வாங்க போகலாம். அம்மா என்னம்மா இப்படி வெயில் அடிக்குது, ஐயோ சாமி. இந்த இடத்துல இன்னும் நட்டு வைக்கல இந்த செடியும், இதுக்கப்புறம் தான் வைப்பாங்க. ஸோ இப்போ வெயில் சீசனால் எதுனா வச்சனா காஞ்சி போயிடும் சொல்லிட்டு எதுவுமே வைக்கல. இந்த பாருங்கள் புதினாவோ சம்திங் ஏதோ என்னது கருவேப்பிலை செடி கொத்தமல்லி செடியோ வச்சுருக்காங்க. அம்மாச்சி வந்து இப்போ சாப்பிட்ற டைமு மதியம் 12:30 ஆயிடுச்சு. சாப்பிட்ற டைம்லையும் பாருங்கள் அந்த கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை அம்மாச்சிக்கு. அப்பயே வேலை செஞ்சு தான் வராங்க. சாப்பிட்ற டைம் எப்பயோ விட்டாங்க, கிளம்பி போய் சாப்பிட்டுவாங்கன்னு. அந்த வர வழியே அந்த 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 நாட்டு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் செடியை பிடிங்கிட்டு வராங்க, புல்லு கில்லுலாம். அம்மாச்சி வாங்க, அவங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லை, வாங்க 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 வாங்கோ. சரியான வெயில் காய்ஸ். அவங்க பாருங்க டிஃபன் பாக்ஸ் அந்த கட்டப்பைக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அங்கேருந்து உள்ளேருந்து ஆளுங்க வேறு இருக்காங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன் இவங்க இப்படி சுற்றி வந்துட்டாங்க போல் அம்மாச்சி. இவங்க உள்ளேருந்து சைட்லேருந்து வந்திருக்காங்க போல். என்ன குழம்பு? கறி குழம்பா? இந்த வெயில் உனக்கு கறி குழம்பு கேட்குது. சப்போட்டாவா? எதுமா சப்போட்டா செடி? களை வெட்ட நிலையில சப்போட்டா போலாமாம்மா? இங்கே வா. சப்போட்டா செடியா? சரி போயிட்டு வரோம். ஆமாம் இது இங்கே பாருமா கொய்யா பழம். அப்படியே கொய்யா பழம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம், எல்லப்பட்டி இடத்துக்கு. ஸோ எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். என்ன ஒன்று நாங்கள் வந்து திங்கக்கிழமை வந்துட்டோம், அதனால் கூட்டம் கம்மியாகிடுது. இது சண்டே இது சாட்டர்டே வந்துன்னா இந்நேரம் கூட்டம் பயங்கரமாக இருந்திருக்கும், எல்லாம் குளிச்சிருப்பாங்க. சைடில் ஒரு அக்கா துணி துவச்சிட்டாங்க, அவங்க கூட உடனே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அம்மா. பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு, சும்மா பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. இந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா குடி தண்ணியாக எங்களுக்கு வருது, ஃபில்டர் ஆகிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கு. இந்த எல்லப்பட்டி தண்ணி, இந்த கேரளா தண்ணி எல்லாமேவும். ஓகே அம்மா ஹாய் சொல்லுங்கள். ஸோ கைஸ் நம்ம சேனல் ஏன்னா புதுசாக மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். ஏன்னா மழை சீசனு. ஸோ இந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை, சரியான மழை கைஸ் நம்ம ஊரில். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, தண்ணி எடுத்து விட்டாங்க போல். இதே நம்ம சண்டே வந்திருந்தோன்னா வேறு லெவல் இருந்திருக்கும். எல்லாருமே இந்த இடத்துல ஃபுல்லாமே ஆளுங்க குளிச்சுட்டு இருப்பாங்க, ஜாலியாக இருந்திருக்கும். பாருங்கள் ஒரு காக்கா கூட இல்லை பாருங்கள். ஏன்னா நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்தோம். இதே நம்ம சாட்டர்டே சண்டேன்னா ஓகே எல்லாமே வந்திருப்பாங்க, துணி துவச்சிருப்பாங்க, குளிச்சிருப்பாங்க, ஜாலியாக ஃபன் பண்ணியிருப்பாங்க. அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் தோப்பு இருக்குது. மாங்காய் தோப்பு உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா மாங்காய் பறிச்சுட்டு தோட்டத்துக்காரன் தெரியாமல் பறித்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க தண்ணியில் உட்காந்து. அம்மா அது மேலேயே நின்றுட்டுருக்க, எவ்வளோ தைரியம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு. அது மேலே நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஒரு பியூராக இருக்குது பாருங்கள் தண்ணி. இந்த தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீரவண்டிக்கு போகுது, வீரவண்டி ஆற்றுக்கு போகுது. அது வந்து தேனி வீரவண்டி கோயில். சில பேர் தெரியும், சில பேர் தெரியாமல் இருக்கும். ஸோ கூகுளில் போட்டு பாருங்கள், வீரவண்டி ஆற்றுக்கு போகும். சொல்லப்போனால் நாங்கள் குடிக்கிற எல்லா தண்ணி எல்லாமே ஆற்று தண்ணி, இந்த மாதிரி தண்ணி தான் நாங்கள் குடிச்சிட்ருக்கோம் ஃபில்டர் ஆகிட்டு. நாங்கள் எதுவுமே போர் தண்ணி, இந்த லாரி தண்ணி எதுவுமே நாங்கள் குடிக்க மாட்டோம். எல்லாமே இந்த ஆற்று தண்ணி, இந்த கும்ளி தண்ணி, இந்த கேரளா கும்ளி பாட்டிலேருந்து நாங்களுக்கு வர தண்ணி தான் நாங்கள் குடிச்சிட்ருக்கோம் வீட்டில். அங்கே என்னம்மா முட்டி போட்டு என்னம்மா பார்த்துட்ருக்க? அம்மாவோட சேட்டை தாங்க முடியல. பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்கு தண்ணி, நல்லா சில்லு 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 சில்லுன்னு வந்துட்டுருக்கு. போலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस மறக்காம. இங்க பாருங்க गाइस எவ்வளவு வெள்ளம் வந்துட்டு இருக்கு. நான் எத்து தானே இருக்கேன்.
கைஸ் இதான் எங்க நம்ம ஊரு எப்படி இருக்கு நம்ம ஊரை வந்து பாரு சான்ஸே இல்ல மச்சான். என்னம்மா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஃபீல் பண்றியா? ஜாலியா இருக்கியா? குளிக்கிறீங்களா? இதுல எதுக்கு குளிக்கிறீங்க? எதுக்கு தண்ணியா மாசுபடுத்துறீங்க? சுரேஷ் அம்மா வந்து சொல்ல போயிட்டே இருக்காங்க, அங்கங்கே போயிட்டு இருக்காங்க. நான் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் அப்படி வந்துட்டு இருக்கு. தண்ணி பாருங்க, தண்ணி வர பார்த்தா நமக்கே கொஞ்சம் ஜர்க்காகுது. இது பாரு இவங்க பாருங்க தைரியமாக அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்க. சொன்னாங்க கேட்கவும் மாட்டுறாங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் ஊரில் சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி ஆற்று இந்த மாதிரி நீர்வீழ்ச்சியில் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. காய்ஸ் எல்லப்பட்டியோட ஃபுல் வியூ கட்டம் பாருங்க, எவ்வளோ அழகா அருமையா இருக்கு பாருங்க. இந்த இடம் செம்ம சூப்பரா இருக்கு காய்ஸ். பாய் சொல்லிருக்காங்க, பாய் சொல்லிருங்க எல்லப்பட்டிக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, அப்படியே எல்லப்பட்டி நானும் அம்மா பார்த்துட்டு அப்படியே வரவுல பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் இருந்தது. அந்த பூந்தோட்டம் செடி உள்ள போயிட்டு ரிவ்யூ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பூலா பாருங்க, செம்பருத்தி பூ பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு. பக்கத்துல இது இருக்கு லெமன் செடி, அதை பாருங்க செம்மையா இருக்கு. ஓ சரி சரி சரி, அது 40 இந்த பக்கம். தொட்டியில் அவ்வளோ? ஒரு நாள் வந்து வாங்கி சிமெண்ட் தொட்டிங்களா? பிளாஸ்டிக் இல்லையாப்பா? பிளாஸ்டிக் இருக்கு. அது எவ்வளோ பிளாஸ்டிக்? அதுலேயே விலை போட்டுருக்கேன். நீங்கள் எதுவும் எடுக்க. நான் பிளாஸ்டிக் செட்டு பிளாஸ்டிக் இது வச்சு உள்ளே வச்சோம், ஆனால் அது கெட்டு போயிடுச்சு. அது இல்லை, அது வேற பிளாஸ்டிக். அது வேற பிளாஸ்டிக்கா? அந்த குடத்தை கட் பண்ணி உள்ளே வச்சோம். அப்படியா? அது எவ்வளோ இருக்குங்களா? இல்லை அந்த பிளாஸ்டிக் தொட்டி எவ்வளோ? இது என்ன செடிப்பா? துளசி, இனிப்பு துளசி. ஏங்க அப்பா சுகைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா செடி இங்கே தான் இருக்குது. நம்ம ஊரில் தான், ஊர் எல்லாம் எக்ஸ்போர்ட் டொமஸ்டிக் எல்லாம் நம்ம ஊர் தான் வரும் போல, இங்கே தான் வரும் போல இந்த பாட்டி தாத்தா வீட்டுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக கார்டன் தான் கைஸ். எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க செடி. ரோஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இந்த செடி பற்றி எவ்வளோ அழகாக இருக்குது. இட்லி பூவா? இட்லி பூவா? எது? ஓ இது மாதுளை காய்ஸ். ஓ மதுராணி. இந்த செடி இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த செடி தானே இந்த ரோட்டில் இருக்குமே இந்த செடி, காகிதப்பூவா? நின்று ஒரு செடி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? நின்று ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க. சரி ஓகே ஓகே, அரச மரம் செடி நான் சொல்கிறேன் சரியா? ஏய் கொடிக்காய் செடி சூப்பரு கைஸ். கொடிக்காய் செடி நம்ம ஊரில் ஃபேமஸ் கொடிக்காய் செடி. அது பூ இது என்ன செடிமா? இந்த பெரிய பெரிய விலை இருக்கு.
ஐபிஸ்கஸா செம்பருத்தியா அப்படியே போஸ்ட் கொடுத்து சரிங்க. ஸோ கைஸ் இதுக்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். சுண்டக்காய் செடி வேற லெவல் போடு. கொய்யாக்காய் செடி இது பாருங்க என்ன கலர் செம்மையாக இருக்குது. கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாவ் காய்ஸ் அங்கே பார்த்தீங்க கொய்யாக்காய் செடி உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் மஜாவாக இருக்குது. சூப்பராக இருக்குமா. ஸோ இந்த பரவாயில்லம்மா. அந்த மரம் என்னம்மா பெருசாக இருக்குது? பாக்கு மரமா? காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் செடி வேறு லெவலு. வெயிலுக்கு லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சி ஆகணும். இது என்ன செடி? சப்போட்டா. ஆமாம் அந்த பெரிய மரம் என்னது? பாக்கு செடியா? வெத்தலை பாக்கு எடுக்கிறதா? ஸோ கைஸ் அந்த பெரிய மரம் பார்த்தீங்கன்னா பாக்கு செடி சின்ன சின்னதாக. இது வந்து ஈச்சம்பழம் தானே? ஈச்சம்பழம் செடி கட்டு. இங்கே போகிற அழகா இருக்கு. ஆமாம் என்னம்மா இது இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. கலர்ஸு கலர்ஃபுல்லாக இருக்குது செடி. சூப்பராக இருக்கு பாருங்க கைஸ். செம்ம க்யூட்டாக இருக்குது செடி பாருங்கள். அந்த கலரு அந்த கீழே க்ரீனு மேலே ரெட்டு. ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேர்களே. இந்த செடி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? வாமா போகலாம். வாவ் அம்மா இங்கே போ. கிறிஸ்மஸ் செடிமா சூப்பராக இருக்கு பாரு. வாவ் காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. ஸோ உங்களுக்கு நான் ஃபுல் வியூ காமிச்சிடுறேன். உங்கள் கார்டன் ஃபுல் வியூஸ். ஸோ கைஸ் இந்த vlog நான் முடிச்சுக்கலாம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அண்ட் நீங்கள் பார்த்துருங்க அம்மா ஃப்ரம் தேனி. ஓகே டாடா.